பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போ தமிழ் புத்தாண்டு வரப்போகுது, 2026 புத்தாண்டு. இது எப்படி இருக்கு மேம் பொதுவா? பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பராப வருடம் எல்லா ராசிக்கும் ரொம்ப நல்லது நடக்க போகுது அப்படின்றதம்மா உண்மை. காரணம் என்ன அப்படின்னா 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பயிற்சி நடந்து குரு மிதுனத்துல இருந்து கடகத்துல உச்சம் பெற்று அமர போறார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. ஆக மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு சனி பகவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. ஆக இந்த 5 ராசிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்து. அதுவும் 6ஆம் மாசம் வரைக்கும் தான். இவரு இந்த சனி மேல குருனோட பார்வை படியறதுனால சனி இந்த 5 ராசிகளுக்கு ஆல்மோஸ்ட் கெடுதலை செய்யணும் அப்படின்ற ராசிகளுக்கே அவன் கெடுதல் பலன்களை செய்ய முடியாது. ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறான். அதுக்கும் மேல மீதி இருக்க ராசிகளுக்கு அவன் நிறைய நல்லதுதான் செய்ய போறான். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நல்லது செய்ய போறோம் அப்படின்றத உண்மை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த பராபரம் எப்படி இருக்கு? கடகம் பாத்தீங்கன்னா கடந்த 2.5 வருஷமா கடகம் பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாதுமா. நிறைய கடகம் குடும்பத்தை இழந்தாங்க, நிம்மதி இழந்தாங்க, சந்தோஷத்தை இழந்தாங்க, வேலை இழந்தாங்க, சொத்து பத்தை இழந்தாங்க, பிள்ளைங்களால அசிங்க அவமானப்பட்டாங்க. உயிர் மட்டும்தான் மிச்சம், உயிர் மட்டும்தான் சொச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம் தான். ஆனா இப்ப கடகம் பாத்தீங்கன்னா சனி பகவான் பாக்கிய சனியா இருக்காரு. ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நல்லது அப்படின்றது சனியை செஞ்சுடுவார். சனி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா பாக்கி 8 கோள்களால அதை தடுக்க முடியாது. ஆக சனி பாக்கிய சனியா இருந்து உங்களுக்கு நிறைய நல்லது பண்ண போறோம். கொஞ்சம் வெயிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லது. அதுக்கு ரீசன் இன்னும் நல்லது காரணம் என்னன்னா குருனுடைய 9ஆம் பார்வை 6ஆம் மாசம் சனி மேல படிய போகுது. சனி நிதானமா கொடுக்கக்கூடிய நல்லதை கடகடன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் 8ல ராகு. 6ஆம் மாசம் வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்லை. திடீர் தனப்பிராப்தி, திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம் எல்லாமே ஏற்படும். 6ஆம் மாசத்துக்கு மேல ஏன் நிறைய பேருக்கு 6ஆம் மாசத்துக்குள்ளேயே கூட பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அரசியல் பிரபலம் விஜய் சார், நம்ம ஏன் மறைச்செல்லாம் சொல்லுவாங்க, விஜய் சார் எல்லாம் கூட கடகம் தான். அவங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் இதெல்லாம் வெளியே வந்துடும். அப்ப ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ், அவர் ஒரு என்ன சொல்றது விஐபி, ஒரு பெரிய நடிகர். அதனால அவரோட ரிலேஷன்ஷிப்ல வெளில வந்தா நிறைய பேர் அவரை சம்பந்தமே இல்லாம கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அது அவரோட சுய விஷயம். நம்ம அது பர்சனல், அதாவது பியூர்லி பர்சனல், அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் பொதுவாகவே கடகத்துக்கு அவங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் வெளியே வர்றதுக்கான காலகட்டம். அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமும் இது 8ஆம் பாவம்ன்றது. கணவரோட ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும். மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். 2ஆம் பாவத்துல கேது. பொதுவா கடகம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டட், எனக்கு ஃபேமிலி தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனா கடந்த அஷ்டம சனியில புருஷன் யாரு, மாமனார் யாரு, மாமியார் யாரு, குழந்தைங்க யாரு அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப தாமரையில தண்ணி மாதிரிதான் இருப்பாங்க. கொஞ்சம் விரக்தி இருக்கட்டும், அது நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, பெருசா யாரு கூடயும் கலந்துரையாடுறது, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அதே மாதிரி கடகராசி அன்பர்கள் வெளிநாடு போய் தனம் ஈட்டக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு. 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் சுயஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்ந்தாலும் சேர்க்கையில கவனம் வேணும். இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். அனலைஸ் பண்ணிட்டு தாராளமா போலாம். கண்டிப்பா. இப்போ கடகராசிக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் சிறப்பா கொண்டு போகணும் இந்த வருஷத்தை அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள்? பொதுவா பாத்தீங்கன்னா இங்க ராகுவை கொஞ்சம் பசிஃபை பண்றது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ராகுவை பசிஃபை பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப சிம்பிள்மா, கால பைரவனை வழிபாடு பண்ணணும். கால பைரவனை நம்ம சனிக்கிழமை தோறும் இல்ல இவங்களுக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு உளுத்தம்பருப்பு தொட்டோட எடுத்து நீல கலர் வஸ்திரத்துல கட்டி, நீல கலர் நூல் போட்டு கட்டி விளக்கு ஏத்திட்டு வர்றது கால பைரவனுக்கு நல்ல நற்பலன்களை கொடுக்கும்.